ஹாப்பி ஈவினிங் ஆல். ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு வந்து நிறைய நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ், நிறைய ஹாப்பியான மூமெண்ட்ஸ், நிறைய லேர்னிங்ஸ், நிறைய நிறைய நல்ல நல்ல ஹெல்த், நிறைய வெல்த் எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் மை ஹார்ட் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் சக்சஸ் இன் யுவர் லைஃப் அண்ட் யுவர் பர்சனல் லைஃப் டு. ஆல் த பெஸ்ட். ஓகே, ஷால் வி ஸ்டார்ட் அவர் செஷன்? ஸோ இந்த செஷன் என்ன அப்படின்னா 2025ல we are starting a first session. ஸோ எல்லாருமே ட்ரை டு பி ஆக்டிவ். ஆக்டிவா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம எவ்வளோ ஆக்டிவா எவ்வளோ துருதுருன்னு இருக்குமோ அவ்வளோ தூரம் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நமக்கே வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அதனால என்ன அப்படின்னா லைக் நீங்க வந்து இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் அப்படின்னா நான் டவுட் செஷன் வச்சிருக்கேன். அதுல வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க வந்து என்கிட்ட கிளாரிஃபை நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? ஓகே, ஸோ என்னோட செஷன்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு தான் பேசணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க வந்து இஃப் ஐ ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ் தான் யூ கேன் கன்வே, ரைட்? ஓகே, ஸோ 1 இயரா நம்ம டிராவல் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் இயர்ல we are entering, right? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியோட நம்ம வந்து என்டர் ஆகலாம். என்ன வந்து ஸ்டோரி அப்படின்னா ஒரு குழந்தை, ஸ்கூல் குழந்தை, ஓகேவா? ஸ்கூல் வாசல் எல்லாம் நம்ம படிக்கும் போது நிறைய சாக்லேட்ஸ், நிறைய மிட்டாயி, இந்த பால்கோவா இது எல்லாமே வித்துட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த குழந்தை இருக்கும் பொழுது என்னன்னா பலூன்ஸ் வித்துட்டு இருக்காங்க. கலர் கலர் பலூனா இருக்கு. அப்ப அந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கு, எவ்வளவு அழகா அந்த பலூன்ஸ் எல்லாம் பறந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூன் விற்கிறவங்க கிட்ட போய் இவ்வளவு அழகா பலூன்ஸ் எல்லாமே பறந்துட்டே இருக்கே, அப்ப வந்து பிளாக் கலர் பலூன் பறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போய் கேக்குது. அப்ப அந்த அந்த தாத்தா சொல்றாரு, எல்லா பலூனுமே கண்டிப்பா பறக்கதான் செய்யும். அந்த பலூனுக்குள்ள என்ன கேஸ் இருக்கோ அதை பொறுத்துதான் அது பறக்கிறதும் பறக்காம இருக்கிறதும் அப்படின்னு சொன்னுச்சு. அப்ப மறுபடியும் அந்த பொண்ணு கேட்டுச்சு, அப்ப உண்மையாவே கருப்பு கலர் பலூன் எல்லாம் பறக்குமா மேல அப்படின்னு கேட்டுச்சு. ஏன்டா இந்த குழந்தை இப்படி கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அப்படி பார்க்கும்போது அந்த குழந்தை எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து பிளாக்கா கருமை நிறமா ரொம்ப அழகா அந்த குழந்தை இருந்தது. ஆனா அந்த குழந்தைக்குள்ளேயே என்ன அப்படின்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து இருந்தது. நம்ம கருப்பா இருக்கோம், நம்மளால மேல பறக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை அந்த பலூனை பார்க்கையில அந்த குழந்தைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. அப்பதான் அந்த தாத்தா அவர் அந்த குழந்தைக்கு சொல்றாரு, அதாவது நம்ம வெளியே எப்படி இருக்கோம், நம்ம என்ன பேக்ரவுண்ட்ல இருக்கோம், என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கோம், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நமக்குள்ள என்ன இருக்கு அது நம்ம எப்படி வெளிப்படுத்துறோம், அதுலதான் இருக்கு நம்ம உயர பறக்கிறதும் உயர பறக்காம இருக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து குழந்தைக்கு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம லைஃப்ல நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியாம போகலாம், நிறைய டிமோட்டிவேட் ஆகலாம், மற்றவங்க நம்மளை டிமோட்டிவேட் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நமக்குள்ள என்ன இருக்கு, நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் என்ன, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றது உள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும், உயர 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 பறக்க முடியும் அப்படின்ற ஒரு உயர பறப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டோட நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள வந்து மூவ் ஆன் பண்ணலாம். ஓகே, எல்லாரும் ஒரு சியர் அப்பா, ஒரு தம்ஸ் அப் ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்துருங்க. குயிக்கா, குயிக் குயிக். ஓகே, சூப்பர். ஸோ இதுல யாரெல்லாம் வந்து ஃப்ரெஷர்ஸ் இருக்கீங்க? ஆக்சுவலி எனக்கு மேம் எனக்கு சிஜி எக்ஸாம்ஸ் பத்தி ஜஸ்ட் ஐடியா தெரியும், பட் எனக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லை அப்படின்ற ஃப்ரெஷர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க? கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா கூட இருக்கலாம். லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷர்ஸ், இன்னும் எக்ஸாம் அப்ரோச் பண்ணல அப்படின்றவங்க யாருனாலும் சரி. ஓகே ஓகே, ஸோ நீங்க லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க யார் ஜஸ்ட் இந்த கேட்டகரியில இருந்தீங்கன்னா ஓகே, சூப்பர். ஸோ எல்லாரும் ஹேண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. மோர் தென் 24% மேல வந்து இருக்கிறீங்க, ரைட்? ஸோ டோன்ட் வெரி. நம்மளோட டிரான்ஸ்லேஷன் குரூப்ல யாரெல்லாம் இதுல இருக்கிறீங்க, யாரெல்லாம் இருக்கிறீங்க, யாரெல்லாம் இல்ல இருக்கிறவங்க ஃபுல்லா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருங்க.
நான் டிரான்ஸ்லேஷன் குரூப்ல இருக்கேன் மேம்ன்றவங்க. இல்லாததா இட் இஸ் யுவர் விஷ், அது உங்களோட விருப்பம். நான் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு நோ யாரெல்லாம் என்னோட குரூப்ல இருக்கீங்க அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருங்க. ஓகே ஓகே சூப்பர். ஓகே, சோ வந்து இப்ப நம்ம குரூப்போட ப்ராக்ரஸ் என்ன யாராவது சொல்ல முடியுமா? ஆக்சுவலி ஒரு டிரான்ஸ்லேஷன்ன்ற விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். டிரான்ஸ்லேஷன் மட்டும் கிடையாது, டிராஃப்டிங்கா இருக்கட்டும், ப்ளீடிங்ஸா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அதுக்கு ஒரு பேசிக் அப்படின்றது ஒரு லாங்குவேஜ். கரெக்டா? அதுதான் விஷயம். ஸோ லாங்குவேஜோட ஒரு லாவும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால இன்னும் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கையும் வெல்வெர்ஸ்டா பண்ண முடியும். அவ்வளவுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய விஷயமே. சோ இப்போ நம்ம குரூப்ல என்ன கேரி ஆன் பண்றோம்னு யாராவது சொல்ல முடியுமா? எனிவன்? ஜஸ்ட் மைக் ஆன் பண்ணி நீங்க சொல்லலாம். மேம், நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் போட்டோம்னா அதுல இருந்து லீகல் வெக்காபுலரி வேர்ட்ஸ் எடுத்து அதனோட மீனிங்லாம் போடுறோம் மேம். ஓகே, அப்புறம் தென் வேற என்ன பண்றோம்? டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம்ல மேம். என்ன டெஸ்ட்? லீகல் வெக்காபுலரிஸ். லீகல் வெக்காபுலரிஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். ஓகே, அடுத்து ஜேர்னல்லாம் நம்ம டிரான்ஸ்லேஷன் ஜேர்னல்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இப்ப நம்ம ஜட்ஜ்மெண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து என்ன பண்றோம்? டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட். டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட் நம்ம அட்டெண்ட் பண்றோம். தென் செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் இப்ப போய்கிட்டு இருக்கு. கரெக்டா? இதுல வந்து நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்க விரும்புறேன். ஓகே, இது எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கலாம். செஷன் அப்படின்றது as usual வந்து அந்த யூனிக்னஸ், அந்த வேர்டை மட்டும் நம்ம புதுசா எடுத்து போடுறது, ரிப்பீட் ஆகாம புதுசா இருக்கிற லீகல் டேர்ம்ஸ் அதை சொல்ல. எஸ், சூப்பர் சார். ஆக்சுவலி கிரேட் திங். எனக்கே அது கொஞ்சம் பர்டிகுலரா ஒரு இது சென்டென்ஸ் படிக்கும் போது அதுல ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அந்த வேர்டை மட்டும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறோம். மோஸ்ட்லி நான் போட்டுட்டு இருந்தேன், பட் இப்போ போட முடியல என்னால. ஸோ எஸ், சூப்பர். தேங்க்யூ சார். ஆக்சுவலி நம்ம வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்றது கிடையாது. நம்ம குரூப்ல ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வேர்ட்ஸ் இப்போதைக்கு இருக்கும். 1000 வேர்ட்ஸுமே ரிப்பிட்டேட்டிவா இருக்கிறது ரேர். அதுல ஒரு 10 வேர்டு வேணும்னா ரிப்பிட்டேட்டிவா இருக்கலாம். ஓகே, நம்ம செஷன்ஸ் அஸ் யூஸ்வல் வச்சுட்டு இருக்கோம். டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட்டுமே நான் டெமோ டெஸ்ட் வச்சிருந்தேன். அதுல நிறைய 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 கரெக்ஷன்ஸ் இருக்கு. நான் அதை தனியா மெம்பர்ஸ் கிட்ட நான் போன் கால் பண்ணி நான் பேசிப்பேன். தென் இந்த ஜட்ஜ்மெண்ட் அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றோம் நம்ம குரூப்லயே. ஒண்ணுமே இல்ல, இந்த சொல்ல இல்லையா ஐஆர்ஏசி மெத்தட ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், சிவில் அஸ் வெல் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எடுத்து அதை படிச்சு என்ன பண்றோம்னா இங்கிலீஷ் டு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவேன், இல்லைன்னா தமிழ் டு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவேன், அல்லது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சம்மரைஸ் பண்ணி என்ன லாங்குவேஜ்ல இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல எழுத சொல்லுவேன். இது நான் எதுக்காக பண்ண சொன்னேன்? யாராவது சொல்லுங்க, இதோட பர்பஸ் என்ன? மேடம், நான் சொல்லட்டுமா மேடம்? சொல்லுங்க மேம். இது வந்து இங்கிலீஷ்ல வந்து பண்றது வந்து நம்ம எக்ஸாமுக்கு கண்டக்ட் பண்றதுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க மேடம். டிரான்ஸ்லேஷன் பேப்பருக்காக மேடம். சிவில் ஜட்ஜ்ல வந்து மெயின்ஸ்ல நம்ம ஒரு பேப்பர் இருக்கு, டிரான்ஸ்லேஷன் ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பருக்காண்டி மேபி எனக்கு இந்த செஷன்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டிரான்ஸ்லேஷன், ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எல்லாமே அந்த பர்டிகுலர் ஒரு பேப்பர்ல இருக்கு. லீடு வந்து டிரான்ஸ்லேட் பண்றது, ஜட்ஜ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த 161 ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க, விட்னஸ் ஸ்டேட்மெண்ட், கன்வர்ஷன், இதெல்லாம் அது தமிழ் டு இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் டு தமிழ். இது எக்ஸாம்ல நான் ஃபேஸ் பண்ணேன் போன வாட்டி மெயின்ஸ்ல. ஸோ அது எனக்கு இதுல நீங்க சொல்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, தென் வேற யாராவது? சார்ஜஸ் எந்த செக்ஷன்ல வந்து ரெடி பண்றாங்கன்றது தெரிஞ்சது மேம். ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கு யூஸ் ஆகும் மேம். கரெக்ட். ஸோ அதுதான் ஆக்சுவலி என்ன அப்படின்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் அனலைஸ் நான் கொண்டு வந்ததுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கும் போது உங்களால என்ன பண்ண முடியும்னா ரீடிங் ஹேபிட்டை என்ஹான்ஸ் பண்ண. ஓகே, இன்னொரு விஷயம், ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோ ஆகும், கஷ்டப்பட வேண்டாம். ரெண்டாவது, மூணாவது விஷயம், நிறைய பேரு நான் டிரான்ஸ்லேஷனை மட்டும் டார்கெட் பண்ணல, ரெஸ்பெக்டிவா எதை டார்கெட் பண்றேன் அப்படின்னா
ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங், சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங், கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்லாம் இருக்கு இல்லையா? சோ அதுல கிரிமினல் எல்லாம் எப்படிலாம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, அதை எப்படிலாம் எழுதியிருக்காங்க, அந்த செக்ஷனை எப்படிலாம் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரிட்டன் ட்ரைனிங்காக தான் நான் இந்த இனிஷியேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இந்த ஜட்ஜ்மெண்ட் அனலைஸ்ல யாராச்சும் ஜாயின் பண்ணல அப்படின்னா யூ கேன் ஜாயின் இன் திஸ் ஆல்சோ. அடுத்து லீகல் வெக்காபுலரிஸ் அண்ட் நியூஸ் பேப்பர். நிறைய பேர் நியூஸ் பேப்பர் ரீட் பண்றதுக்கே கஷ்டப்படுறீங்க, எனக்கு நியூஸ் பேப்பரை வாசிக்க பிடிக்கல மேம், அதை படிச்சாலே நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்றீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? எதனால ஆகுது? அதுல எவ்வளவோ பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கு இல்லையா? நியூஸ் பேப்பர் ரீட் பண்றதுனால என்ன பெனிஃபிட்? எனிவன், யாராவது ஒரு பர்சன், சம்பன், யாராவது ஒருத்தவங்க சோ சிம்பிள் மேம். சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, நியூஸ் பேப்பரோட அதோட சென்டென்ஸ் எப்படி இருக்கும், அது யாராவது அனலைஸ் பண்ணிருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்? 1/5 ஸ்டாண்டர்ட். இன்னொன்னு, அது எப்படி இருக்கும், அதோட the format of writing எப்படி இருக்கும்? பாஸ்ட் டென்ஸ்ல ஓகே, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். ஓகே ஓகே, சூப்பர். ஒண்ணுமே இல்ல, வெரி சிம்பிள். என்ன அப்படின்னா அது வந்து ஒரு கன்வே பண்ற மாதிரியே இருக்கும், ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே இருக்கும். அந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி சொன்னது, இப்படி நடந்தது வச்சுதுன்ற ஒரு இன்சிடென்ட் சினாரியோவே மென்ஷன் பண்ணியே இருக்கும். அதனாலதான் நான் வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிரான்ஸ்லேஷன் வந்து தமிழ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ்காக மட்டும் கஷ்டப்படல, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தமிழுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தமிழ் வரமாட்டேக்கு மேம் சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தமிழுக்குமே. ஸோ ரெண்டையுமே ட்ரை டு ரீட் த நியூஸ் பேப்பர். நீங்க வந்து நினைக்கிறீங்க அது நெகட்டிவ் ஆகும், அப்படிலாம் கிடையாது. எடுத்துக்கிற அப்ரோச்சை பொறுத்து தான் இருக்கு. எல்லாமே ஒரு ஸ்டோரியா எடுத்துக்கோங்க. ஒண்ணுமே இல்ல, ஒரு டொமஸ்டிக் ஏதோ ஒரு கேஸ் வருது, அதுல வந்து ஒரு டிவோர்ஸோ இல்ல டிவோர்ஸ் வருது, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் வருது, அதுக்காக அது வந்து நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துது நம்ம கேஸே எடுக்காம இருப்போமா? அது ஒரு ஸ்டோரி. ஜஸ்ட் அந்த ஸ்டோரியை நம்ம எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், அதை ஒர்க் அவுட் பண்ணி மூவ் ஆன் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் என்ன அப்படின்னா, டேக் தி நியூஸ் பேப்பர் அண்ட் ட்ரை டு ரீட் பண்ணதான் உங்களுக்கு டெவலப் ஆகும். நீங்க ரீட் பண்ணாம அது டெவலப்பே ஆகாது. ஸோ அதனால ட்ரை டு ரீட். ஆக்சுவலி இந்த நியூ இயர்ல இருந்தாது நம்ம டெய்லி குரூப்ல நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். 3 இங்கிலீஷ் பேப்பர் போஸ்ட் பண்றேன், ஒரு தமிழ் பேப்பர் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. 2வது முக்கியமான விஷயம், நீங்க ஒரு பேரா ரீட் பண்ணாலும் அந்த பேரால இருக்கக்கூடிய லீகல் வேர்ட்ஸை எடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, நம்மளை சுத்தி 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 லா வேர்ட்ஸ் நிறையவே டிராவல் ஆகிட்டு இருக்கு. நம்ம புக்ஸை படிக்கலாம், லா வேர்ட்ஸ் இருக்கும், நம்ம லா வேர்ட்ஸ் கத்துக்கலாம். ஆனா நார்மலா ஒரு ரைட்டிங்க்கு லா வேர்ட்ஸ் மட்டுமே போதுமா? யாராவது எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்களேன். ஒரு ரைட்டிங் எழுதுறோம், நீங்க ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எழுதுறீங்க, லா வேர்ட்ஸை மட்டுமே வச்சு நீங்க ஒரு சென்டென்ஸ் எழுதி முடிச்சிருவீங்களான்னு என்னோட கொஸ்டின். யாராவது ஆன்சர் பண்ணுங்க. உங்களோட வியூ என்ன? முடியாது மேடம். முடியாது இல்லையா? இட் இஸ் ஹைலி ரிஸ்க். அப்ப அந்த ஃபார்மேஷன்லாம் எப்படி வரும்? அந்த லா வேர்ட்ஸ் எதுக்கு அப்புறம் போடணும் அப்படின்றது எப்படி தெரியும் உங்களுக்கு? அப்ப அதுக்குதான் என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படின்றது முக்கியம். டிராஃப்டிங்ல 10 மணி நேரம் உட்கார்ந்தாலும் வராது அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது லேக் ஆகுற விஷயம் தான். ஜஸ்ட் நீங்க 1 மந்த் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம குரூப்ல எல்லாரும் பண்ற தப்பு, ஒரு நாளைக்கு 10 வேர்டு போடுறீங்க. அப்ப நீங்க உண்மையாவே 10 வேர்டு மனப்பாடம் பண்றீங்களா? எனக்கு பதில் சொல்லுங்க. 10-15 வேர்டு போஸ்ட் பண்றீங்க, அந்த 15 வேர்டை நீங்க வந்து பைகாட் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு? அப்போ வந்து 2 நாள்ல 30 வேர்டு எப்படி உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு எனக்கு புரியல. அது யாராவது சொல்ல முடியுமா? நான் நேம் சொல்ல விரும்பல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் வந்து டிக்ஷனரி ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுல நோட்டிபிகேஷன் வர்றதை யாராவது பாத்திருக்கீங்களா? எனிவன்? டிக்ஷனரி ஆப் டவுன்லோட் பண்ணி யாராவது வச்சிருக்கீங்களா? அதுல வந்து நோட்டிபிகேஷன் வரும், யாராவது பாத்திருக்கீங்களா? லீகல், ஐ மீன் நார்மல் வேர்ட்ஸ். மேம் டிக்ஷனரி வச்சிருக்கேன், ஆனா 1 or 2 தான். 1 தானே மேம் வரும் டெய்லி. 1 தான் வரும். ஏன் 1 வருது? ஏன் நிறைய வர வேண்டியதானே? நத்திங். அது ஒரு சைக்காலஜி. ஒரு லீகல் வேர்ட்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம பிரிட்டிஷா இருக்கட்டும், அமெரிக்கன் இங்கிலீஷா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஒரு மனுஷனோட ஒரு அடாப்டிவ் சென்ஸ் என்னன்னா, ஒரு நாளைக்கு அவனால 2 புது வார்த்தைகள் தான் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் ப்ரொடக்டிவ் நேச்சர். நீங்க நிறைய வார்த்தைகள் கண்டுபிடிச்சு நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 1000 வார்த்தை கண்டுபிடிச்சு எழுதி வச்சுக்கோங்க, அது தப்பு கிடையாது. ஆனால்
குரூப்ல போஸ்ட் பண்ணும்போது 2 வார்த்தை, அந்த 2 வார்த்தை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்க வார்த்தையா தான் நீங்க குரூப்ல போஸ்ட் பண்ணணும். அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரமாரியா 10 வார்த்தை 15 வார்த்தை போடுறது யூஸ்லெஸ். நான் சொல்லுவேன் இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும். அதனால ப்ரொடக்டிவா பண்ணுங்க, குவான்டிட்டியை எதிர்பார்க்காதீங்க, குவாலிட்டியா பண்ணுங்க. ஓகேவா? சோ அதனால வந்து இனிமே இன்னைக்கு நைட்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு வேர்ட்ஸை கத்துக்கிட்டாலும் சரி, 2 வேர்ட்ஸ் மட்டும் தான் போடணும். அந்த 2 வேர்ட்ஸுக்கு என்ன போடணும், எப்படி போட சொல்லி கொடுத்துருக்கேன், யாராவது சொல்லுங்க. மேம் அந்த வேர்டுக்கான லீகல் வெக்காபுலரி எழுதிட்டு அதனோட மீனிங் சொல்லணும். எந்த இடத்துல இருந்து எடுத்துட்டோம், அந்த பேப்பர் எந்த பேப்பர், எந்த பேஜ் நம்பர். ஓகே, சூப்பர். சோ இதுதான். இதனால என்ன ஆகும்னா உங்களோட ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் நீங்க எழுதும் போது உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண முடியும்னா உங்களால அந்த வேர்ட்ஸை இன்புட் பண்ண முடியும். எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எவ்வளவு படிக்கிறோன்றது முக்கியம் கிடையாது, அதை எப்படி படிக்கிறோன்றதுதான் முக்கியம். குவாலிட்டி அது வந்து மேட்டரே கிடையாது, குவாலிட்டி தான் மேட்டர். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க தயவு செஞ்சு 2025ல டிரான்ஸ்லேஷன் குரூப்ல டிராவல் பண்ணுங்க. அப்பதான் உங்களால அந்த எசன்ஸை டேஸ்ட் பண்ண முடியும். ஒரே நாள்ல ஒரு மாமரத்துக்கு நான் 10 குடம் தண்ணியை ஊத்தினாலும் பிரயோஜனம் கிடையாது. எவ்வளவு ஊத்தணுமோ அவ்வளவு ஊத்துனாதான் அது க்ரோத் ஆகும். அந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுட்டு அதை வந்து செயல்படுறதுக்கு பாருங்க. தாராளமா 30 வார்த்தை நீங்க உங்க நோட்ல எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து குரூப்ல வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய பேசிக்கான விஷயங்கள். இன்னொன்னு, எல்லாமே கன்சிஸ்டன்சியா பண்ணுங்க. ஒரு நாள் பண்ணல அப்படின்னா அடுத்த நாள் பண்ணாம இருக்காதீங்க, ட்ரை பண்ணுங்க. போஸ்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் ட்ரை. உங்களால டைப் பண்ணி போட முடியலன்னா ஒண்ணுமே இல்ல, நோட்ல 2 வேர்ட் எழுதி போஸ்ட் பண்ணிருங்க. நம்ம குரூப்ல பிரவீன் குமார் சாரை நான் பார்த்திருக்கேன். பிரவீன் குமார் சார் நீட்டா நோட்ல எழுதி போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க போஸ்ட் பண்ணலாம். நீங்க டைப் பண்றது ரிஸ்கா இருக்கு, டோன்ட் வெரி. எனக்கு தேவை லீகல் வேர்ட்ஸ், நீங்க 2 படிச்சிருக்கணும். அதை நீங்க வந்து போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட லாங்குவேஜ்ல பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த் சேலஞ்ச் இருக்கு. அதுக்கு யாரெல்லாம் என் கூட வாரீங்கன்றவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மற்ற எல்லாருமே ஹேண்ட் அவுட் பண்ணுங்க. நான் எல்லாரையுமே ஹேண்ட் டவுன் பண்ணிடுறேன். ஓகே, ஆக்சுவலி 1 மந்த் சேலஞ்ச். ஓகேவா? 1 மந்த் சேலஞ்ச். யாரெல்லாம் வாரீங்கன்னு பாக்கலாம். நான் என்னன்னு உங்ககிட்ட சொல்லல, பட் யாரெல்லாம் என் கூட வாரீங்கன்னு பாக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. என்ன சேலஞ்ச் அப்படின்னா கிராமர். என்னோட கிராமர் கிளாஸஸ் யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணீங்க, ஒண்ணுமே கிடையாது. நான் குரூப்ல போட்ட கிராமரை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். நீங்க வேற எதையுமே கிராமர் எல்லாம் படிக்கவே வேண்டாம். நான் குரூப்ல போட்ட கிராமரை நீங்க படிச்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். டிராஃப்டிங், ப்ளீடிங்கா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து என்னன்னா ஒரு சடனா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறதா இருக்கட்டும், டிரான்ஸ்லேஷனா இருக்கட்டும், பேராக்ஸ் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்டா இருக்கட்டும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எவால்வ் ஆயிரும். அதுக்கு ஒரே விஷயம் கிராமர். கிராமருக்காக ஒரு ஃபுல் வீடியோ நான் ஆல்ரெடி யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணிட்டேன். மொத்த வீடியோவுமே இருக்கு. அந்த வீடியோஸை எடுங்க. அந்த 1 மந்த் சேலஞ்ச் நீங்க ப்ரூஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த 1 மந்த்ல என்ன பண்ணுங்கன்னா அந்த கிராமரை படிச்சு முடிச்சிருக்கணும் எல்லாருமே. நம்ம எப்படி வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் படிச்சோம், லீகல் வேர்ட்ஸ் படிச்சு லீகல் வேர்ட்ஸ் டெஸ்ட் எப்படி எழுத ஆரம்பிச்சோமோ, நீங்க கிராமரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து 1 மந்த்துக்கு என் கூட டிராவல் பண்ணணும். இந்த Jan 1ல இருந்து என்ன பண்ணணும், Jan 30 கம்ப்ளீட் பண்ற வரைக்குமே என் கூட டிராவல் பண்ணணும். இதுக்கு எல்லாருக்கும் ஓகேவா? வாய்ஸ்ல அல்லது ரியாக்ஷன்ஸ்ல கொடுங்க குயிக்கா. ஓகே மேடம். எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். ஓகே ஓகே. பட் என்ன அப்படின்னா இதுல இருந்து பின்வாங்க கூடாது. அதே மாதிரி எண்ட் ஆஃப் த செஷன்ல இந்த கிராமர் படிக்கிறதுக்கான வே என்ன அப்படின்றதுக்கான கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கிராமர் படிக்கிறதுக்கு மட்டும் தனி குரூப். அந்த குரூப்ல டெய்லி கிராமர் நம்ம படிக்கிறோம். நம்ம வந்து வீக்லி கிராமர் டெஸ்ட் எழுதுறோம். ஓகேவா? அது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நாட் ஒன்லி ஃபார் டிரான்ஸ்லேஷன். ஓகே, அது நான் எண்ட் ஆஃப் த செஷன்ல தான் எந்த நம்பர் அப்படின்றத நான் வந்து டீடைல்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். யூ கேன் டிராவல் வித் மீ இந்த கிராமர் சோர்ஸ். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. சரி, இப்ப வந்து சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். பிஃபோர் தட் யாருக்கெல்லாம் என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்றத எனக்கு வந்து சொல்லுங்க குயிக்கா.
குயிக்கா. லார்ஜர் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஓகே மேம். எனக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா மெசேஜ் பண்ணுங்க லா ஜேர்னல் அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா அந்த குரூப்போட கண்டிஷன் என்னன்னா ஒரு நாளைக்கு 1 வீக்குக்கு ஒரு ஜேர்னல் தான் போஸ்ட் பண்ணுவேன். அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும் ஜட்ஜ்மெண்ட்டை. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க ஒர்க் அவுட் பண்ணலைன்னா நான் குரூப்பை விட்டு ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? அந்த குரூப்போட கண்டிஷன் அதுதான். ஓகே மேம், ஒர்க் அவுட் பண்றேன். ஓகே தென் வேற யாருக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேட்டுருங்க, நான் கிளாரிஃபை பண்ணிடுவேன். ஏன்னா இனிமே நம்ம படிக்க தான் போறோம். டவுட்டை கிளியர் பண்றதுக்கான டைம் இது கிடையாது. இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம். சிஜே எக்ஸாம் எல்லாமே வந்துடும். ஏபிபி இல்லைன்னா நம்மகிட்ட இருக்கிற நிறைய பேர் செலக்ட் ஆயிடுவீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க குயிக்கா. எனக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் மேடம். என்ன மேம்? சித்ரா மேம் சொல்லுங்க. இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் மேடம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பேப்பர் நல்லா கத்துக்கணும் மேடம். சரி ஓகே. நீங்க குரூப்ல இருக்கீங்களா? இருக்கேன் மேடம், ஆல்ரெடி இருக்கேன். இருக்கீங்களா? ஓகே. லீகல் வேர்ட்ஸ் போடுறீங்களா? இல்லை மேடம், குரூப் வந்து எனக்கு லிங்க் கிடைக்காதனால அட்டன் பண்ணல மேடம். முன்னாடி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் படிச்சப்போ இருந்தேன், இப்போ இல்லை மேடம். சரி, இப்போ எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களை ஜாயின் பண்ணி விடுறேன். ஓகே தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே மேம் ஹலோ மேம், ஒரு query மேம். யா சொல்லுங்க மேம். ஷூர் மேம், இப்போ நம்ம டெய்லியுமே லீகல் வேர்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்றோம் மேம். அந்த ஓகே லீகல் வேர்ட்ஸ் நம்ம நல்லாவே டிரான்ஸ்லேட் பண்ணி அதை ஞாபகமும் வச்சுக்கிறோம் மேம். பட் இப்போ டிரான்ஸ்லேஷன் பேப்பர் அப்படின்னு வரும்போது ஒரு பேராகிராஃபையே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது அந்த டிஃபிகல்ட்டி இருக்கு மேம். ஸோ நம்ம லீகல் வேர்ட்ஸ் கூட மேபி ஒரு சென்டென்ஸ் ஆர் பேராகிராஃப் நம்ம டெய்லி பண்ணா பெட்டரா இருக்குமா மேம்? ஓகே. ஸோ நான் இதுக்கு எல்லாமே நாங்கள் லாஸ்ட் ஆன்சர் பண்றேன். ஓகேவா? ஓகே. முதல்ல டவுட் மட்டும் எனக்கு எல்லாருமே சொல்லிருங்க, நான் நோட் பண்ணிட்டு. எஸ், ஹேண்ட் ரைஸ்லாம் பண்ண வேண்டாம் என்னோட செஷன்ல ப்ளீஸ். தயவு செஞ்சு ஹேண்ட் ரைஸ் எனக்கு பண்ணவே பண்ணாதீங்க, பேசுங்க நீங்களே. குயிக்கா. எதுவுமே இல்லையா? இல்லைன்னா நான் மூவ் ஆன் பண்ணலாமா? ஃப்ரெஷர்ஸ், நிறைய ஃப்ரெஷர்ஸ் எங்கிட்ட பிரைவேட்டா டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கட்டும். மேடம் அதான் சொல்ல வரேன் மேடம். இது வரைக்கும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கு மேடம். இந்த குரூப்ல எந்தெந்த குரூப்ல எப்படி ஆட் ஆகுறதுன்றது தெரியல. அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க மேடம். ஓகே சார். ஆக்சுவலி என்னோட காண்டாக்ட் நம்பர் உங்ககிட்ட இருக்கா சார்? இல்லைங்க மேடம் என்கிட்ட. ஓகே, நான் வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர் உங்ககிட்ட நான் தரேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு, உங்களோட நேம் தினேஷா சார்? ஆமா மேடம். ஓகே, எனக்கு நீங்க டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஓகே மேடம். சார் இதுதான் என்னோட நம்பர். விசிபிளா இருக்கா? ஓகே மேடம். ஓகே மேடம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க, அது ஸ்கிரீன் இருக்கும். ஓகே தென் வேற மேம் ஸ்டார்டிங்ல இருந்து டிரான்ஸ்லேஷன் வந்து எப்படி மாத்தணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிக்கலாம். ஓகே ஓகே ஃபைன், சொல்லிடலாம். ஓகே நெக்ஸ்ட். மேம் எப்பவுமே ஜட்ஜ்மெண்ட் வந்து இங்கிலீஷ்ல போடுறீங்களா? நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் தமிழ்ல இருந்து அது இங்கிலீஷ்ல ட்ரை பண்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ நம்ம லோயர் கோட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஐ வில் லெட் யூ நோ தட். ஓகே தென் வேற நீங்க சொல்லாத வர எனக்கு உங்களுக்கான டிஃபிகல்ட்டிஸ் அதே எனக்கு மாதிரி தெரியாது. 2 லீகல் வெக்காபுலரி மட்டும் போட சொல்லி கொஞ்சம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லணும் மேம். ஏன் நான் சொல்ல வரேன்னா, நான் வந்து மோர் தென் 10ன்னா எப்பவுமே நான் டிக் பண்ணுவேன். நீங்க எத்தனை படிச்சீங்க? நான் போட்டது 2. மத்தவங்க யாரெல்லாம் 2 அந்த மாதிரி கம்மியா போடுறாங்களோ அதுதான் நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்கவே செய்வேன். நிறைய இருந்தா அதை நான் பார்க்கவே மாட்டேன். அந்த பர்சன் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் யார் 2 போட்டிருக்காங்க, அதான் அது 2ஆ இருந்தா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் மேம் நேச்சர், ஹியூமனோட நேச்சரே அதுதான். 10 விஷயம் போட்டா பார்க்க மாட்டாங்க. பட் அது நம்ம இனிமே நான் வந்து அது என்ன சொல்லுவாங்க, மெம்பர்ஸ்க்காகலாம் பார்க்க மாட்டேன். 10 மெசேஜ் போட்டிருந்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் டெலிட் ஃப்ரம் எவ்ரி ஒன் நான் கொடுத்துருவேன். ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். ஓகே, இட் இஸ் அப் டு யுவர் விஷ் தான். நான் அதை சொல்லிட்டேன். 2 போட்டீங்கன்னா அப்ளிகபிள், ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமே 10 போட்டீங்க 15 போட்டீங்கன்னா நான் டெலிட் பண்ணிடுவேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. ஓகே தென் வேற இப்படிலாம் யாரு செஷன் வச்சு டவுட் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல. டவுட் இருக்கா நான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க சொல்லல அப்படின்னா I don't know. அதே மாதிரி நான் ஜென்ரலா சொல்றேன் மேம். இப்ப ஆர்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷனுக்கு மட்டும் கிடையாது, எந்த குரூப்பா இருந்தாலும் எந்த ஒரு நியூஸ் யார் போஸ்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு வேல்யூவேட் பண்ணி அது ஒரு ரியாக்ட் கொடுங்க. 400 பேர் இருக்காங்கன்னா ஒரு ரியாக்ட் எடுத்து பார்த்தா ஒரு 20 பேர் இருப்பாங்க, 30 பேர் இருப்பாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல.
அதாவது எதுவுமே ஃப்ரீயா கிடைச்சா அதுக்கு வேல்யூ இருக்காதுங்கிற மாதிரி இவங்க போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணாதானே அவங்க எல்லாரும் எப்படி பார்த்திருக்காங்க, எப்படி செஞ்சிருக்காங்க, அதை வச்சு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, இவங்க எல்லாம் வருவாங்க. ஆனா யாருமே எதுக்குமே ரியாக்ட் பண்றதே கிடையாது. அது இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிச்சு ஆண்டாள் மேம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகே தென் வேற வேற டவுட் யாருக்கும் இல்ல? ஃப்ரெஷர்ஸ் கிட்ட நான் கேக்குறேன், மறுபடி கேக்குறேன். டவுட்ஸ்னா மேம் என்கிட்ட சொல்லிருங்க. மேம் இந்த ஆர்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் குரூப்ல லீகல் வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம புக்ல இருக்கக்கூடியதே பார்த்து போடலாமா மேம்? நாம என்ன ஆக்சுவலி படிக்கிறோம்? நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ஐ ப்ரிஃபர் நியூஸ் பேப்பர்ஸ். ஓகேவா? நம்ம லீகல் வேர்ட்ஸ் வந்து நான் ஏன் உங்களுக்கு நான் இன்சிஸ்ட் பண்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நான் டெஸ்ட் வைக்கிறேன் இல்லையா, டெஸ்ட் வைக்கும் போது லீகல் வேர்ட்ஸ் நான் டெஸ்ட் வைப்பேன். இப்ப லாஸ்ட் வீக் எழுதியிருப்பீங்க டெஸ்ட், அந்த டெஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வந்த வார்த்தைகள் அந்த மாதிரி தான் வந்து நான் கேட்டிருப்பேன். ஓகேவா? ஐ வில் ட்ரெயின் யூ வித் தட். ஸோ நீங்க லீகல் வேர்ட்ஸ் பக்கம் வந்து ஒரி பண்ணவே வேண்டாம், நான் உங்களை அதுக்கு ட்ரெயின் பண்ணிடுவேன். டெக்னிக்கல் வேர்ட்ஸ் என்ன, அது எல்லாமே தனித்தனியா ஒவ்வொரு செஷனா நான் நடத்திடுவேன். ஆனால் இந்த வெக்காபுலரிஸ் தான் என்ன அப்படின்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். புரியுதா? ஏன்னா நான் உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு இருக்கேன், நான் மட்டுமே உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் யூ பீப்புள் எவ்ரி டே. ஸோ அதனால நான் கத்துக்கிடக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த குரூப்ல. எனக்கு இன்னும் நீங்க எல்லாருமே சொல்லி கொடுங்கன்னு நான் கேட்கறேன் உங்ககிட்ட இருந்து. அதுதான் விஷயம். மேம் அப்ப அந்த நியூஸ் பேப்பர் டிரான்ஸ்லேஷன் அப்படியே தமிழ் நியூஸ் பேப்பர்ல இருக்க வேர்ட்ஸ் போறதா இல்ல கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணலாமா மேம்? அனலைஸ் பண்ணுங்கன்றேன். டேக் யுவர் டைம். ஒரு வேர்டு எடுக்கோங்க, அதை எடுத்துட்டு எந்த இடத்துக்கு எது கரெக்டா இருக்குன்னு பாருங்க. அப்படியே தமிழ் நியூஸ் பேப்பரை ரெஃபர் பண்ணுங்க, என்ன வேர்டு இருக்குன்றத பாருங்க, பார்த்துட்டு ஜஸ்ட் போஸ்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணுங்க. எவ்வளவு வேர்ட்ஸ் மேம் போடுறது ஒரு நாளைக்கு? 2 வார்த்தை, 2 words. ஓகே மேம். மேம் தென் வந்து தமிழ்ல வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எப்படி மேம் அவாய்ட் பண்றது? தமிழ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எப்படி அவாய்ட் பண்றதுன்னா கீப் ஆன் பிராக்டிசிங் தான் மேம், நத்திங். ஓகே. ஆக்சுவலி நீங்க தமிழ் தெரியாது அப்படின்னு சொன்னீங்க, அவங்களா மேம்? நீங்க இல்ல மேம், மலையாளியா? இல்ல மேம், தமிழ் தெரியும் மேம். பட் வந்து இந்த கால் போடுற இடத்துல அங்கங்க எக்ஸ்ட்ராவா போட்டுறேன் அந்த மாதிரி. ஓகே, ஆக்சுவலி நம்ம குரூப்ல வந்து 3 மலையாளி மெம்பர்ஸ் இருக்காங்க. பட் அவங்க நேட்டிவ் எல்லாமே வந்து தமிழ் தான். பட் என்ன அப்படின்னா மலையாளி இப்பதான் தமிழ் கத்துக்கிறாங்க, அவங்களையும் நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அது சச் அ ஹாட் டாஸ்க் அது வேற. ஸோ அதனால ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க மேம். ரீட் தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ். நீங்க தமிழ் நியூஸ் பேப்பர் படிக்க 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 இந்த மிஸ்டேக் எல்லாம் ரெக்டிஃபை ஆகும். ஏன்னா ஈவன் தான் நானே தப்பு பண்ணுவேன், 2க்கு 3 இதெல்லாம் மிஸ்டேக் ஆகும். இட் இஸ் நேச்சர். பட் ப்ராக்டிஸ் பண்ண we will learn. Thank you Okay. ஓகே. 47 எழுத்தையும் எழுதி பார்க்க சொல்லுங்க மேடம், வந்துரும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன் லீகல் வேர்ட்ஸ் போடல, தமிழ்லையும் போடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ ஒரு நாளைக்கு நீங்க 2 கத்துக்கிறீங்க, படிக்கிறது ஒரு 10 கத்துப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தமிழும் வரும், இங்கிலீஷோட வேர்ட்ஸும் வரும். ஓகே ஓகே. ஓகே. சோ வேற யாருக்கும் டவுட்ஸ் எதுவும் இல்லையா? மேம் அது இருந்து நம்ம வந்து இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் வொக்காபுலரி போடுறோம் மேம். பட் தமிழ் நியூஸ் பேப்பர்ல இருந்து யாரும் அவ்வளவு போட மாட்டேன்றாங்க. தமிழ் வார்த்தைக்கான டிரான்ஸ்லேஷன் யாரும் போட மாட்டாங்க. am I right? எஸ் மேம். இப்ப இந்து எக்ஸ்பிரஸ்ல இருந்து நிறைய நம்ம பண்றோம். பட் தினமணி அப்படி இது பண்ண முடியல. ஏன்னா அதுல இருக்க வார்த்தையும் சிலது நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது தெரிய மாட்டேங்குது. தமிழ் டு கரெக்ட். இது அப்ரிஷியேட். ஓகே, இதையும் நம்ம இனிஷியேட் பண்ணிடலாம். எஸ் சொல்லுங்க சரண்யா மேம். தமிழ்ல எழுத வரல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு டிப்பு மேம். ஒண்ணுமே இல்ல மேம், இங்கிலீஷ் ஏதாவது நம்ம லீகல் ரிலேட்டட் பிளைண்ட்ல இருந்தோ இல்ல வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல இருந்தோ எடுத்து நீங்க உங்க ஓன்ல வந்து டிரான்ஸ்லேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி ஒரு பேராகிராஃப் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 60 நாள் 70 நாள்ல நீங்க ஒரு 70 பேராகிராஃப் வந்து ட்ரை பண்ணிருப்பீங்க. ஸோ வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்களோட இதுலயே, டிரான்ஸ்லேஷன் ஸ்கில்லிலேயே. ஓகே, சூப்பர் மேம். நிறைய பேருக்கு நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தது மேம். நாங்க சிஜே போகும்போது எங்களுக்கு ஈவன் ஒரு பேராகிராஃப் கூட எனக்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியாது. 60 days கிட்டத்தட்ட நான் வந்து இஎம்எஸ் குரூப்ல வந்து டெஸ்ட் எழுதியிருக்கேன். டெய்லி 2 to 4 வந்து வினோத் சார் போடுற கொஸ்டின் பேப்பர் நாங்க எழுதி பார்த்தோம். அதோட ரிசல்ட் எனக்கு எங்க தெரிஞ்சதுன்னா சிஜே டிரான்ஸ்லேஷன்ல தெரிஞ்சது.
ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் வந்து ஒரு லைன் வந்து பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ஓடும் உங்களுக்கு. இதுதான் இதோட தமிழ் மீனிங், இப்படிதான் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ண போறோம் அப்படின்றது. கண்டிப்பா மேம். சோ ஒண்ணுமே இல்ல. நான் உங்ககிட்ட சொல்ற விஷயம் போன வருஷம் ட்ரெயின் பண்ணியிருந்தேன். நான் சேம் இந்த வருஷம் நான் ட்ரெயின் பண்றேன். நீங்க ஏன் கூட டிராவல் ஆகுங்கன்னு தான் நான் சொல்றேன். நீங்க ஏன் கூட டிராவல் ஆகாம நான் வேற ட்ராக்ல நான் போயிட்டு பக்கத்து ட்ராக்குக்கு நான் வரணும்னா திடீர்னு வர முடியாது. அதனால நான் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் எவ்ரி nuances ஆஃப் த டிரான்ஸ்லேஷன் பேப்பர் நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். எனக்கு நீங்க நினைக்கிறீங்க எப்படி கொண்டு போறாங்கன்னு, ஐ ஹாவ் அ பிளான். ஆக்சுவலி நான் ஒரு அப்ராக்சிமேட்டா ஏப்ரல் மந்த் வரைக்குமே பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நான் எப்படி குரூப்பை கொண்டு போறேன், என்னென்ன டெஸ்ட் வைக்க போறேன், எந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்க போறேன்ற பிளான் என்கிட்ட இருக்கு. பட் நீங்க என் கூட கோஆபரேட் பண்ணீங்கன்னா யூ வில் பி சக்சஸ். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, எஸ் கனகா மேம், ஓவர் டு யூ. ஒன்றும் மேம், இப்போ ஜேர்னல்ஸ் நியூஸ் பேப்பர் ஹிந்து இது போடுறீங்க இல்லைங்களா, என்னுடைய ஒரு இது சஜஷன் தான் மேம். அதில் இப்போ அதில் எல்லாமே நிறைய லீகல் பார்லன்ஸ் இருக்குங்கிறது, டேர்ம் இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அப்போ பேர் ஆக்டை வந்து சின்ன சின்ன மைனர் ஆக்ட், கிரிமினல் மைனர் ஆக்ட், மேஜர் ஆக்ட், சிவில், சிபிசி, ஆர்பிசி இதெல்லாமே நம்ம பேஜ் வாரியன்டாக நம்ம இந்த பேஜ் அந்த பேஜில் படிச்சுட்டு வாங்க, இதில் என்ன இருக்கோ அது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு 10 பேஜ் அது அப்படியே பேர் ஆக்டை நம்ம ஏன் பண்ண, அதில் இருக்கக்கூடிய வார்த்தையை நம்ம பார்க்கும்போது அதுவும் தரவாகும் இல்லைங்களா. அது ஒரு சின்ன ஒரு இதுதான் மேம் கேட்குறேன். ஓகே ஃபைன். ஓகே, ஐ வில் ஆன்சர் யூ. ஒண்ணுமே கிடையாது. நீங்க இதை சொல்றீங்க, நம்ம குரூப்ல வேரியஸ் மென்டாலிட்டியில இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இருக்காங்க, கரெக்டா? பேசிக்ல இருந்து பெரிய லெவல் வரைக்குமே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இருக்காங்க, சரிங்களா? இன்னொரு விஷயம், ஒரு செடி வைக்கிறோம்னா மண்ணை தயார் பண்ணாம செடி வச்சா எப்படி மேம் வளரும்? ஃபர்ஸ்ட் நம்ம மண்ணெல்லாம் சரி பண்ணணும்ல, அது சரி பண்ணாம நம்ம வச்சா எப்படி டெவலப் ஆகும்? இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிரான்ஸ்லேஷன்ல உங்களுக்கு பேராக்ஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லி கேட்கல, அதுக்கு தனி டெஸ்ட் இருக்கு. டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, டிஎன்பிசில போஸ்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த போஸ்டுக்கு தான் லீகல் மேக்ஸிமம் பேராக்ஸ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் அந்த மெம்பர்ஸ்க்கு நான் ட்ரெயின் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. ஓகே, அது வேற. பட் இது வந்து என்னன்னா, நம்மளோட ஜட்ஜ்மெண்ட், டீடு, டெப்போசிஷன், ஒருத்தன் வந்து கொடுத்திருப்பான், வாதிரை ஒருத்தன் வந்து பேசுறான், டெப்போசிஷன், அது பேராக்ல எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? எக்ஸாமினேஷன் இருக்கு. அது ஓகே மேடம், அது கரெக்ட் நீங்க சொல்றது. ஜட்ஜ்மெண்ட் டெபோசிஷன் அதுதானே வரும், அதுல ப்ளீடிங்ஸ் அதானே வரும். கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம படிக்கலாம் மேம், ஷார்ட் பீரியட் எப்படி ப்ரொடக்டிவா படிக்கணும் நம்ம பார்க்கணும். நான் தப்பு சொல்லல, பேராக்லாம் தாராளமா படிக்கலாம், டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஆனா லிமிட்டட் டைம்ல நம்ம எப்படி அதை படிக்கிறது, ஒரு ஷார்ட்கட் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்குதான் இப்ப வந்து நீங்க நிறைய நம்ம குரூப்ல நிறைய பேர் வெல் எக்யூப்டு பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் கோ வித் பேராக்ஸ். கோவித் என்ன அப்படின்னா மெட்ராஸ் வீக்லி ஜர்னல்ஸ் எல்லாம் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் ஐ மீன் இன்சிஸ்ட் பண்றேன், இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்றதுதான், அவ்வளவுதான். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஓகே 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 ஃபைன். சோ இப்போ வந்து பேசிக்கா வந்து எஸ் பவித்ரா மேம், எனக்கு ஒரு சின்ன மேம் பேசலாமா? ஓகே மேம், எனக்கு என்ன பிரச்சனைனா, டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் டவுன்லோட் பண்ணும்போது போன் எம்பி பூரா நிறைய ஆயாது ஒரு மாதிரி இருக்கு. வீக்லி ஒரு பேப்பர் எடுத்து அந்த ஒரு பேப்பர்லயே 2 வேர்டு தானே, அது 7 டேஸ்க்கு பண்ணிக்கலாமா மேம்? ஒண்ணுமே கிடையாது, ஒவ்வொரு பர்சன்ஸோட விஷ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்க லீகல் வேர்ட்ஸுக்காக மட்டும் நியூஸ் பேப்பர் படிக்கன்னா படிங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு நான் 4 பேப்பர் போஸ்ட் பண்றேன், எதுக்காக? அப்ப என்னோட சிச்சுவேஷன் என்கிட்ட இருந்து யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஒரு நாளைக்கு 4 பேப்பர் நான் போஸ்ட் பண்றேன், அப்ப என்னோட கெப்பாசிட்டி லெவல் எப்படி இருக்கும்ன்றத ஜஸ்ட் திங்க், என்னோட பொசிஷன்ல இருந்து அதை மட்டும் திங்க் பண்ணி பாத்துக்கோங்க. இட் இஸ் அப் டு யுவர் விஷ், அது உங்களோட விஷயம், உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா? நான் 4 பேப்பர் ஏன் போஸ்ட் பண்றேன்னா, நம்ம குரூப்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரீட் பண்றவங்க ஒரு குரூப் இருக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரீட் பண்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, ஹிந்து ரீட் பண்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ எல்லாருக்காகவும் நான் பண்றேன். இன்னொரு விஷயம், கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணும், நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு குரூப்ஸ் படிக்கிறவங்க வந்து இருக்காங்க. சில பேர் என்ன அப்படின்னா வெக்காபுலரிஸ் மட்டும் படிக்கிறவங்க இருக்காங்க. நீங்க வந்து
உங்க வெக்காபுலரிஸ் மட்டுமே நான் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு வாரத்துக்கு படிச்சுக்கோங்க. இது நான் நாட்டு நடப்ப தெரியணும், என்னோட நாலேஜ் வைடடா இருக்கணும், நான் லா மட்டுமே சுத்தி சுத்தி வரமாட்டேன், ஐ எம் வெரி ஃபுல் ஃபிளெஜ்டு பர்சனாலிட்டி அப்படின்னீங்கன்னா நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கலாம். இட் இஸ் அப் டு யுவர் விஷ். அது நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு தேவை 2 லீகல் வேர்ட்ஸ், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஃபைன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எஸ் தேங்க்யூ. ஓகே, சோ வேற யாருக்கும் இதுல queries எதுவும் இல்ல இல்லையா? மேம் லா டிக்ஷனரி ஆப் சொன்னீங்கல்ல மேம், அது எந்த ஆப்னு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா சொல்றீங்களா மேம்? ஓகே, ஆக்சுவலி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் குரூப்ல. நான் எகெயின் வந்து ரிப்பீட்டேட்டிவா நான் சொல்றேன், ஓகேவா? அண்ட் இன்னொன்னு சட்ட சொல்ல அகராதின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் இருக்கு. நான் அந்த பிடிஎஃப் நான் குரூப்ல வந்து ஷேர் பண்றேன். யூ கேன் யூஸ் இட். அதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணிட்டு யூ கேன் டிராவல் வித் தோஸ் வேர்ட்ஸ். இன்னொரு விஷயம், நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க மேம், தேர் ஆஃப்னு இருக்கு, ஹென்ஸ் ஃபோர்த்னு இருக்கு, அஃபோர்செட், இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியல மேம் அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னா டீட்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். டீடுல வந்து ஆக்சுவலி டீடு வந்து நான் உங்களுக்கு எப்படி நடத்துவேன் அப்படின்னா, டீடுல முக்கியமான வார்த்தை என்ன, ரிப்பீட்டேட்டிவ் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு டீட்ல சொல்லி கொடுத்துருவேன். அதை வச்சு நிறைய டீட்ஸ் இருக்கு, அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டீடுன்னு வச்சுக்கோங்களேன், லீகல் ஹையர், லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், எக்ஸிக்யூட்டார், ஷெட்யூல்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ரெஜிஸ்டார், சப் ரெஜிஸ்டார், வேரஸ், ஹென்ஸ்ஃபோர்த், மோர் ஃபுல்லி டிஸ்கிரைப் த ஷெட்யூல், ஹியர் அண்டர், அப்புறம் வந்துட்டு என்ஜாய்மெண்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, என்கம்பரன்ஸ், இன் த பிரசன்ஸ் ஆஃப் விட்னஸஸ், வேர் ஆஃப் த வெண்டார் பர்ச்சேஸ் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்ற மாதிரிலாம் அந்த வேர்ட்ஸ்லாம் நான் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ அது எல்லாமே வந்து ஐ வில் லெட் யூ நோ தட். நான் இப்ப இந்த குரூப் அரேஞ்ச் பண்றதே எதுக்காகனா, உங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாமே பிரிஞ்சு இருக்கிறீங்க, உங்களை ஒரு ட்ராக்கு நான் கொண்டு வரணும். கொண்டு வந்தா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும்னா நெக்ஸ்ட் வந்து இனிஷியேட் பண்ணி மூவ் ஆன் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி போன தடவை டிரான்ஸ்லேஷன்ல 80 மார்க்லாம் எடுத்திருந்தாங்க அண்ட் 95 மார்க் ஒரு மேம் எடுத்திருந்தாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. அதே மாதிரி இந்த கம்மி மார்க் எடுத்தாங்கல்ல 75, இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட கால் பண்ணி, மேம் எனக்கு என்ன டிஃபிகல்ட்னா, நான் கிராமர்ல ரொம்ப வந்து எனக்கு கஷ்டமாயிடுச்சு, எனக்கு இன்னும் கிராமர் தெரிஞ்சிருச்சுன்னா என்னையால இன்னும் நல்லா பண்ணிருக்கோம். ஏன்னா போன வருஷமும் மேம் சொன்னாங்க இல்லையா, பேப்பர் எல்லாருமே எழுதி வினோத் சாருக்கு கொஸ்டின் கொடுப்பேன், நான் தான் கொஸ்டின் கொடுத்துருவேன், வினோத் சார் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, பேப்பர் கரெக்ஷனுக்கு என்கிட்ட தான் வரும், நான் தான் கரெக்ஷன் பண்ணி எகெயின் நான் வந்து ரிப்பீட்டேட்டிவா அனுப்புவேன். அப்ப நான் பார்த்ததுல என்ன அப்படின்னா, கிராமர் நான் ஏற்கனவே சொன்னதான், மர்டருக்கும் மர்டருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. மர்டர்டு போட வேண்டிய இடத்துல மர்டர் போட்டுட்டா, வில் பி மர்டர்ட் போட்டா எல்லாமே டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? சோ அதனாலதான் அந்த கிராமர்ன்றதை இனிஷியேட் பண்றேன். இன்னொன்னு, நிறைய பேர் சென்டென்ஸ் எப்படி மேம் ஃபார்மேஷன் பண்றதுன்னு தெரியலன்னு கேக்குறீங்க. நான் அதுக்காகவும் என்ன அப்படின்னா, ஐ ஜஸ்ட் லெட் யூ நோ. அண்ட் என்னோட கிராமர் கிளாஸஸ் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதா? ஆகுது மேடம். ஆக்சுவலி என்ன இதெல்லாம் நீங்க கவனிச்சீங்கனாலே தெரியும். நான் கிராமர் பேசிக்கா வந்து நான் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். கிராமர் எல்லாமே என்டையர் கிளாஸஸுமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். சிங்குலர் ப்ளூரல், பஞ்சுவேஷன், எங்கெங்கெல்லாம் என்னென்ன போடணும், எப்படி வந்து இது எல்லாமே யூடியூப்ஸ்ல இருக்கு. ஆர்டிகிள்ஸ் நிறைய பேர் எங்க யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் எங்க போடணும், எப்படி ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்மேஷன் பண்ணணும், என்னெல்லாம் இருக்கணும், WH எப்படி போடணும், எப்ப வேர் போடணும், இது எல்லாமே நான் ஒரு கிளாஸ்ல வந்து சொல்லிட்டேன். சரிங்களா? இதுல செகண்ட் கிளாஸ்ன்னு எடுத்திருந்தேன். ஸோ செகண்ட் கிராமர் கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்த்திருந்தோம் அப்படின்னா, பஞ்சுவேஷன்ஸ் பத்திலாம் நான் நடத்தியிருந்தேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நிறைய பேர் கேட்டிருந்தது, மேம் எனக்கு ப்ரனவுன் எப்படி போடணும், இது எப்படி போடணும் அப்படின்னு தெரியலன்னு கேட்டிருந்தீங்க. நான் அது எல்லாமே நான் உங்களுக்கு நான் நடத்தியிருந்தேன். சரிங்களா? இதுவுமே வீடியோஸ்ல இருக்கு, நீங்க இதையுமே நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து கிராமர் கிளாஸ் 3ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெப்போசிஷன், கன்ஜெக்ஷன், இது எல்லாமே நான் டெலிபரேட்டா உங்களுக்கு நான் நடத்தியிருப்பேன். ஆர்டிகிள்ஸ் எப்பப்ப ஏ போடணும், ஆன் போடணும், டே எப்ப போடணும், அதே மாதிரி திஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் இதெல்லாம் எப்ப யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்கிட்ட கேட்டது டென்ஸ். எனக்கு டென்ஸ் எனக்கு தெரியல மேம் அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க. அப்ப நான் டென்சஸுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். என்ன எப்படி எழுதணும், எதுக்கு
என்னென்ன போடணும் அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு கிராமர்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? சோ இது எல்லாமே நம்ம படிப்போம். இங்க பாருங்க, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுதான். எல்லாமே யூடியூப் வீடியோஸ்ல இருக்கு. ஓகேவா? நான் வந்து சார்ட் போட்டு உங்களுக்கு இந்த டெலிபரேட்டா தான் எல்லாமே நான் நடத்தியிருக்கேன் வித் எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ நீங்க வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து பாத்துக்கலாம். நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும், என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுமே நான் வந்து என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ்மே நான் வந்து போட்டிருக்கேன். அதனால நீங்க வந்து டிராவல் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருங்க. யாருமே டிலே பண்ணாதீங்க. இன்னையில இருந்து ட்ரை டு ரீட் த நியூஸ் பேப்பர் அண்ட் வெக்காபுலரிஸ் வந்து போஸ்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க வந்து கண்டினியூவா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் டெஸ்ட் கொடுப்பேன். நம்ம டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 1 month மட்டும் கிராமர் ட்ரைனிங். ஓகே, ஸோ அதனால வர்றவங்க வரலாம். நான் கிராமர் எனக்கு தெரியும் அப்படின்றவங்க நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். புக்ஸ், பேராக்ஸ், வாட் எவர் இட் இஸ், நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. டவுட்னா என்கிட்ட கேளுங்க, ஐ வில் கிளாரிஃபை யூ. ஓகே, ஸோ கிராமர் படிக்கிறவங்க அப்படி 1 month என் கூட டிராவல் பண்ணிருங்க. நான் கிராமர் பார்ட்டை நான் உங்களுக்கு கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிடுவேன். 1 month பிளான் தான், 1 month டார்கெட். அது நீங்க ஸ்பீடா பண்ணணும். கொடுக்குற ஒர்க் எல்லாமே ப்ரொடக்டிவா நீங்க பண்ணணும். இல்லைன்னா நான் குரூப்பை விட்டு நான் ரிமூவ் பண்ணிடுவேன். இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆர் யூ கிளியர் வித் திஸ்? நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு செஷன் வைக்கலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன செஷன் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டெப்போசிஷனை டிரான்ஸ்லேட் பண்றது எப்படி. ஆக்சுவலி டெப்போசிஷன் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, டீட்ஸ் இருக்கு. இதுல எது ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுக்கணும், எது ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கணும் அதை எனக்கு கன்வே பண்ணிருங்க. அஃபிடவிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு சொல்லுங்க. ஓகே, தென் வேற யாராவது சொல்லுங்க. டெபோசிஷன் மேடம், டெபோசிஷன் வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். டெபோசிஷன்ல இருந்து ஈஸியா இருக்கும் மேடம். டீடு சரி, ஆக்சுவலி நான் குரூப்ல வந்து நான் போடுறேன். ஓகே, சோ குரூப்ல வந்து ஓட் பண்ணுங்க. எதுல வந்து ஹையஸ்ட் இருக்கோ அதுபடி we will move on with that. ஓகே, நெக்ஸ்ட் வீக் கிளாஸஸ் வந்து இருக்கும், அதுல மூவ் ஆன் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம், நான் வந்து மிடில் லெவல் தான், எனக்கு வந்து இனிஷியேட் வந்து தேவை இல்லை அப்படின்றவங்க நீங்க தாராளமா யூடியூப் சேனல்ல 2024க்கான ஒரு 13 வீடியோஸ் இருக்கு. அதுலயுமே நான் கவர் பண்ணிருப்பேன். ஆனா அதுல கிராமரு பேசிக்கான விஷயங்கள் இருக்காது. பட் அதுல நான் கவர் பண்ணிருக்கேன். நீங்க அட்வான்ஸா இருந்தீங்கன்னா டைம் ப்ராம்ப்டா இருந்தா அந்த வீடியோ கூட நீங்க எல்லாருமே ரெஃபர் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் எடுக்கக்கூடிய கிளாஸ் நாட் ஒன்லி ஃபார் த சிஜே ஆஸ்பிரன்ட்ஸ் அண்ட் ஏபிபி ஆஸ்பிரன்ட்ஸ். ஒரு நார்மல் ஒரு அட்வொகேட்டும் ஒரு டிராஃப்டிங் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் நான் கொண்டு போறேன். பிகாஸ் என்னோட ஆஃபீஸ்ல நான் வந்து டிராஃப்ட் பண்ணும்போது என்னோட சீனியர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷ்ல டைப் பண்ணிடுவாங்க. டைப் பண்ணிட்டு எனக்கு அனுப்புவாங்க. எனக்கு அனுப்பி என்ன சொல்லுவாங்கன்னா இதுல கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப சில விஷயங்கள்லாம் எம்பசிஸ்க்கு போகும். அதே மாதிரி சில பவர்ஸ் வந்து ஃபாரின்ல இருப்பாங்க. அப்படிலாம் போகும்போது என்ன அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு வந்து நீங்க ஜஸ்ட் செக் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அப்ப செக் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும்னா இந்த ஆர்டிகிள்ஸ், ஆணு, இன்னு, இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் இருக்கும். வார்த்தையோட ஆர்டிகுலேஷன்ஸ் எப்படி இருக்கணும்ன்றது கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கும். இதுதான் பேசிக்கா டிராஃப்டிங்ல இருக்கிறது. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என் கூட டிராவல் பண்ணீங்கன்னா இட் வில் பி இம்ப்ரூவ்ட். ஓகே, ஸோ 45 minutes வந்து நம்ம மூவ் ஆன் பண்ணிருக்கோம். ஒரு நியூ இயர்க்காக ஒரு we will take an initiative, we will go with further and yes ஆர்த்தி மேம் over to you. சொல்லுங்க மேம். மேம் ஆக்சுவலா ஒரே ஒரு டவுட் மேம். நீங்க வந்து இப்போ சொன்னீங்களா இங்கிலீஷ் நீங்க எடுக்க போறீங்க கிராமர், அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கிளாஸ் வச்சு தமிழ் பேசிக் கிராமர் சொல்லித்தாங்க. ஓகே, கண்டிப்பா எடுத்துடலாம். தமிழே தெரியாதுன்னு வந்த ஸ்டூடெண்ட் நான் தான். ஓகே ஓகே ஓகே, கேரி ஆன் பண்ணிடலாம் மேம். ஆக்சுவலி நான் இங்கிலீஷ் முடிச்சுட்டேன், தமிழுக்குமே இருக்கு. நான் தமிழையுமே நானும் கொஞ்சம் கிளியர் ஆயிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம மக்கள் நிறைய பேர் தமிழ் கற்றறிந்தவர்கள் இருக்காங்க. அதனால தமிழ்ல வந்து சில விஷயங்கள் மட்டும் நம்ம எடுத்துட்டு மூவ் ஆன் பண்ணிடலாம். ஓகே, கிராமர்லாம் ரொம்ப போக வேண்டாம். டிரான்ஸ்லேஷனுக்கான கிராமர் இருக்கு, பேசிக் கிராமர் என்ன அப்படின்றது இருக்கு. அந்த எழுத்து நடைமொழி எப்படி இருக்கு, அந்த ஒரு வாக்கியம் அமைத்தல் அப்படின்றது எப்படி, வினையச்சம் எப்படி முற்று பெறணும், என்ன ஃபார்மேட்ல எழுதணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. நான் அதை ஒரு கிளாஸ்ல நான் உங்களுக்கு தமிழுக்கு நான் நடத்திடுவேன். ஓகே, அதே மாதிரி படிங்க மேம். மேம் அப்படிலாம் சொல்ல
மேம் ரியலி சொல்றேன். நான் பாப்பாக்கெல்லாம் தெரியாது இல்லையா? நான் காங்காச்சா, இக்கு பிளஸ் ஓகே அந்த மாதிரி நம்ம கத்துக்கிட்டாதான் மேம் முடியுமே. அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த விஐஎஸ்எம் தொழில் பெயர் அதுக்கு போகணும். அதுக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் காங்காச்சா. அதுதான் மேம். ஆக்சுவலி அதுதான் மேம். இப்ப நம்மளால வந்து ஏபிசிடில இருந்து மூவ் ஆன் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம இப்படி குதிச்சிருக்கோம். இதை நம்ம எப்படியாவது ட்ரை பண்ணி நம்ம வரலாம். ஸோ டோன்ட் வெரி, நான் வந்து தமிழ்லயுமே கிளாரிஃபை பண்றேன். இல்லைன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் இஃப் பாசிபிள் நான் தமிழ் மூவ் ஆன் பண்ணிடுவேன். இன்ஸ்டெட் ஆஃப் டிடி இது மூவ் ஆன் பண்றதுக்கு நான் தமிழை முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் கூட அதுக்கு போய்க்கிறேன். மேம் இப்போ ஓகே ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ஸ்க்கு ஏதாச்சும் ஆப் இருக்கா மேம் நம்ம கிளாஸ்ல? அதுல ஜாயின் பண்ணணும் அந்த குரூப்ல. மேம், நீங்க ஆர்த்தி மேமா? எனக்கு நீங்க ஆமா. மெசேஜ் பண்ணுங்க, நான் அந்த குரூப்ல உங்களை நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகே மேம், நான் மெசேஜ் பண்றேன் மேம். ஓகே ஓகே. அதே மாதிரி இனிமே வந்து ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ஸ் வந்து நான் லோயர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அந்த குரூப்ல. ஸோ அதனால என்ன அப்படின்னா எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது உங்களோட ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, அதை மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நாட் ஒன்லி ஃபார் டிரான்ஸ்லேஷன், சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கும் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கும் உங்களுக்கு லோயர் கோர்ட்டுக்குள்ளது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அதனால நீங்க அதை ப்ராக்ரஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு வந்து செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இது ஒரு ரெஃப்ரெஷிங் செஷன் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கிட்டத்தட்ட இன்னைக்கு மோர் தென் 70 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். ஸோ ஃபர்தர் செஷன்ஸ் ஜெயமீனா மேம், நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணுங்க. மேம் இன்னைக்கு தான் மேம் ஃபர்ஸ்ட் டே வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் இந்த கிளாஸ்ல. ஓகே, என்னென்ன மேம் பண்ண போறோம்? உங்களுக்கு மெசேஜ் மட்டும் பண்ணிட்டா அப்புறம் நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் குரூப்ல அதுல ஆட் பண்றீங்களா மேம்? அதுல இருந்து என்னென்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சிருமா? ஆமா மேம். அதுல குரூப்போட டிஸ்கிரிப்ஷன்லயே நான் வச்சிருக்கேன். நான் மார்னிங் நியூஸ் பேப்பர் போஸ்ட் பண்ணிருவேன். அதுல இருந்து 2 வெக்காபுலரிஸ் நீங்க படிச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க மேம். ஜட்ஜ்மெண்ட் ஓகே மேம். ஓகே. அப்புறம் லீகல் வேர்ட்ஸ் டெஸ்ட் ரைட்டிங்க்கும் தனியா எவ்ரிடே வா மேம்? வீக்லி ஒன்ஸ் எவ்ரிடே. நான் ஒரே செஷனை மட்டும் நான் ரெக்கார்டிங் மட்டும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கேட்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். நீங்க லீவ் ஆகணும்னாலும் ஆயிக்கலாம், இருக்கனாலும் இருக்கலாம். டவுட்ஸ் இருக்கவங்க குரூப்ல இருங்க. எல்லா டவுட்டையுமே கிளாரிஃபை பண்ணிட்டு ரெஃப்ரெஷிங்கா புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நான் ரெக்கார்டிங் மட்டும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஃபியூ மினிட்ஸ்.